Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான கலர்ஃபுல்லான ஒரு ஹல்வா ரெசிபி. நாகூர் காரைக்கால் ஸ்பெஷல் Dumroot Halwa. என்னங்க Dumroot Halwaனா இத தம் போட்டு செய்வாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். எக்ஸாக்ட்டா அதே மாதிரி செய்ய முடியலனாலும் கண்டிப்பா அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சோ Dumroot Halwa எப்படி வீட்ல நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். Dumroot Halwa செய்யறதுக்கு பாதாம் பருப்பு 50 கிராம் எடுத்து 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சோ அப்பதான் உங்களுக்கு தோல் ஈஸியா உரிக்க வரும். அதே மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். சோ இப்போ பாதாம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இது கூடவே முந்திரி பருப்பு 50 கிராம் எடுத்துக்கலாம். முழு முந்திரி பருப்பா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட உடைச்சதா இருந்ததனால நான் வந்து உடைச்ச முந்திரி பருப்பு 50 கிராம் எடுத்துர்க்கேன். அதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்துருக்கோம். அதையும் வந்து 2 ல இருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஸோ இது மூணுமே நல்லா ஊறினாதான் நமக்கு பேஸ்ட்டாக அரைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஃபைனாக பேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இது நல்லா மூணுமே ஊற வச்சாச்சு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம செமி பாயில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதும் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கொதி விட்டுக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு 70 to 80% நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வந்துட்டு ஊற வச்சுருக்க பாதாம் பருப்போட தோலை வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். வச்சு சாப்பிட்லாம் நல்லா 2-3 நாளைக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு தோல் உரித்து எடுத்தாச்சு. முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் ரெடி. அதே மாதிரி கடலைப்பருப்பும் உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. நசுக்கி விட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கடலைப்பருப்பு ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணுமே அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும் போது கண்டிப்பாக அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நம்ம எந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலும் இந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் வந்துட்டு அதில் நல்லா தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூணுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப நேரம் போட்டு கிளறிட்டே இருக்கணுன்றது நீட் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம ஹல்வாவோட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு கடாயில் நான் வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நான் காய்ச்சின பால் எடுத்ததுனால அது லைட்டாக சூடானதும் அதில் வந்துட்டு கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். ஆனால் ஒரிஜினல் Dumroot Halwaவில் அவங்க வந்துட்டு குங்குமப்பூ சேர்க்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் பவுடர் இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது தான் சேர்ப்பாங்களே தவிர இந்த நான் வந்துட்டு அதை சேர்க்கக்கூடாதுன்றதுனால குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு எல்லோ கலரில் தான் வந்துட்டு இந்த ஹல்வா கிடச்சிருக்கு. ஸோ பட் அங்கே சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த கலரில் இருக்காது. ஸோ குங்குமப்பூ நல்லா வந்துட்டு இதாகி உங்களுக்கு எல்லோ கலர் கிடச்சிருக்கு. இது கூட நம்ம வந்து வறுத்த ரவை வந்துட்டு 100 கிராம் சேர்த்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துடலாம். இல்லைனா வந்துட்டு வானலில் நெய் விட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. லைட் எல்லோ கலரில் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் குங்குமப்பூ போட விரும்பலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு கடைசியாக நம்ம வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துடலாம். ஸோ ரவா வந்துட்டு பாலில் நல்லா திக்காகி வரும்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு அடிகனமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இல்லைனா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இது கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
சர்க்கரை வந்துட்டு 300 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் தேவைப்படும். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சர்க்கரையும் நல்லா கரைகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்ல திக்காக ஆகணும். திருப்பியும் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக தளர்வான மாதிரி இருக்கும். அகைன் அது நல்லா திக்காகணும். நல்ல திக்காக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள். கேர்ஃபுல்லாக கிளறணும், இல்லைனா வந்துட்டு கையில் பட்டுருச்சுன்னா நல்லா சூடு. அதனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு கெட்டியாகணும். அல்வா பதம் அப்படின்றது கொஞ்சம் இருக்கணும். ஸோ இப்போ நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். 50லேருந்து 100 கிராம் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 50 கிராம் நெய் சேர்த்துருக்கேன். பெருசாக இதுக்கு வந்து நெய் வந்து தேவைப்படாது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்துட்டு நல்லா பிளெண்ட் ஆகணும். உங்களுக்கு நல்லா திருப்பியும் கெட்டியாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ கடைசியாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு அல்வா வந்து நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். ஆனால் தம் ரூட் அல்வான்னு நம்ம சொன்னதுனால கண்டிப்பாக நம்ம செஞ்சுருக்க அல்வாவை தம் போட்டே ஆகணும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஹல்வாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட கிளற ஆரம்பிச்சிக்கலாம். நான் வந்துட்டு நேச்சுரல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால எல்லோ கலர், அதாவது குங்குமப்பூ சேர்த்துருந்தேன். ஸோ இப்போ மேலே வந்து கார்னிஷிங்க்கு முந்திரி பருப்பு, உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் கார்னிஷிங் பண்ணிக்கலாம். வெள்ளரி விதை கூட பண்ணிக்கலாம். கூடவே பிஸ்தா வந்து சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு கேக் மாதிரி தான் இருக்கும் இந்த ரெசிபி. ரவா கேக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் கேசரி டேஸ்ட் கண்டிப்பாக இருக்காது. வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம அப்படியே தம் வைக்க போகிறோம். ஸோ ஒரிஜினலாக தம் வைக்கிறது வேறு. ஸோ வீட்லேயே நம்ம இப்போ தம் வைக்கணுன்றதுக்காக நார்மலாக வந்துட்டு அடியில் தோசைக்கல் வச்சு மேலே வந்துட்டு நம்ம ஹல்வா வச்சுருக்க பிளேட்டையும் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கறி துண்டுகள் வைக்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு அடுப்பு கறி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட வைக்கலாம். இப்போது பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு. வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம இப்போது கறி துண்டுகள் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சியை தான் வந்துட்டு ஹீட் பண்ணி வச்சோம். ஸோ வந்துட்டு அடுப்பு கறி வச்சாதான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அடுப்பு கறி இல்லைன்றதுனால நம்ம வந்து கொட்டாங்குச்சி கறி இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் வந்துட்டு நல்லா குக்காக இருக்குது. உங்களுக்கு அந்த அடியில் நெய்யெல்லாம் நல்லா விட்டு வந்திருந்தது. ஸோ வந்துட்டு ஒரு திக்கான லேயராக மேலே ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது வந்துட்டு நீங்கள் நல்லா ஆற விட்டு சாப்பிடணும். சூடாக சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியல. பட் ஆற விட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கூட அல்வா மிச்சம் இல்லை. ரொம்ப சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி. நீங்கள் பீஸ் போடலாம், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும். அப்படி வந்துட்டு தம் வைக்க விரும்பாதங்க ஓவனில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ஹல்வா ரெடி ஆயிரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.